ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வழியா வந்து சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2 days முன்னாடி நம்ம ரவிமோகன் அவர்கள் வந்து பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி தன்னோட மனக்குமுறல் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தன்னோட திருமணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து விவரிக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, அவரோட திருமணம் வந்து கட்டாயத்தின் பேர்ல ஆர்த்தி அவர்கள் வந்து கையில கட் பண்ணிக்கிட்டு தன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் கட்டாயப்படுத்தி திருமண உறவுக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களால அந்த வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழ முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பா முடியவே முடியாது. ஒருவேளை இது ஆர்த்தி அவர்கள் ரவிமோகனை கட்டாயப்படுத்தி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 14 years வந்து மேரேஜ் லைஃப் வந்து லீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எப்ப வேணாலும் ரவிமோகன் அவர்கள் வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி ஃபைல் பண்ணாரா? கிடையாது. மேரேஜ் லைஃப், அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம நிறைய சோசியல் மீடியா வீடியோஸ்ல பாத்திருப்போம். நல்ல யூடியூப்ஸ்ல கூட நிறைய இன்டர்வியூஸ். இன்னும் அவர் வந்து ஒரு டீனேஜரு, நாங்க இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க வந்து இப்பதான் நியூலி மேரிடு, இதுங்க எப்போ வந்துச்சு, அந்த ஒரு நினைப்பிலே இருப்பாரு அவருக்கு அப்பப்போ நாங்க கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்தணுமா, உனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணணும், அவங்களையும் கூப்பிட்டு ஹாலிடேஸ் போகணும் அப்படின்னு அவர் அப்பப்போ. சோ அதுல இன்னும் வந்துட்டு அவர் ஹி ஸ்டில் ரியலைசிங், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஹி இஸ் 100% வந்து பெட்டர் ஹஸ்பண்ட். யூத்தா இருக்கிறது தப்பா? மனசை யூத்தா வச்சுக்கிறேன் நானு. ஆர்த்தி அவர்கள் எவ்வளவு கியூட். ஓ இன்ஃபினிட்டி வாரே வா 10ல தாண்டி இன்ஃபினிட்டி போட்டு இப்படி பார்க்கிறதுக்கு 8 மாதிரி. இதுதாங்க பெண்கள். நம்ம இதுக்கு பேரு இன்ஃபினிட்டி. ஓகே, அல்லவே இல்லன்னு கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூஸ்லயே இவங்க எந்த அளவுக்கு அந்நியமான கப்பல் அப்படிங்கிற மாதிரி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஒருவேளை அவங்க வந்து சோசியல் மீடியாவில் எதுக்கு நம்மளோட கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்திக்கிட்டு நம்மள நல்ல ஒரு அந்நியமான கப்பலா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சு யூடியூப்ஸ்க்கு கொடுத்திருந்தா கூட அதன் பிறகு உங்களால தொடர்ந்து எப்படி அந்த மேரேஜ் லைஃபுக்குள்ள இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகே, உங்களால முடியல, நீங்க வெளியில வந்துட்டீங்க, வெளியில வந்து டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க. டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஒரு பிரஸ் மீட் உங்களுக்கு தேவையா? ஏன்னா இந்த 2025ல டைவர்ஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து ஆர்த்தி தரப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்டரிம் மெயின்டெனன்ஸ் வேணும், தனக்கு 40 லட்சம் ரூபாய் இன்டரிம் மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. இந்த மீன் டைம் வந்து 2 சைடும் உள்ள ஆதரவாளர்கள் வந்து சோசியல் மீடியாக்கள்ல கருத்து மோதல் ஏற்படுத்துறாங்க. இந்த கருத்து மோதல் ஏற்படுத்துறதுனால இதுக்கு அகெயின்ஸ்டா ரவிமோகன் அவர்கள் வந்து ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. கேஸ் ஃபைல் பண்ணி தனக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு கருத்துக்களையும் சோசியல் மீடியால பரப்பக்கூடாது, அதுக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அந்த உத்தரவு கொடுத்து 2 சைட்லயும் தங்களோட பர்சனல் விஷயத்த நீங்க பப்ளிக்ல சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவையும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த உத்தரவை தொடர்ந்து இதுவரைக்கும் அவர்களை பத்தின எந்த ஒரு பர்சனல் இஷ்யூஸும் வெளியில வரல. அதுக்கப்புறம் ரவிமோகன் அவர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கேப் வேணும்னு சொல்லி என்னோட டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் முடிகிற வரைக்கும் நான் எந்த படத்தையும் கமிட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி சினிமாவை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் ரவிமோகன் அவர்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் கெனிஷா அவர்கள் வந்து அறிமுகமாகறாங்க. அவர்களோட தோழமை வந்து ரவிமோகன் அவர்களுக்கு அவரோட கவலைகளுக்கு ஒரு மருந்தா இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரவிமோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் இணைந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் அணிந்து கொண்டு நிறைய வீடியோஸ் வர்றது, நிறைய போட்டோஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு நெருக்கமா அவங்களோட நட்பு தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போதுதான் இவங்க வந்து கெனிஷா அவர்கள் வந்து சைபர் புல்லிங் பண்ணப்படுறதா ஒரு வீடியோஸை 2 days முன்னாடி போடுறாங்க. இதனை தொடர்ந்துதான் இந்த இஷ்யூஸ் வந்து பெருசாகுது. இவங்க வந்து ரவிமோகன் அவர்களை பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி ஒரு பர்ஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த இதுல வந்து ஒரு 2 முக்கியமான அலிகேஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தன்னோட எக்ஸ் வைஃப் வந்து ஆர்த்தி அவர்கள் வந்து தன்னை கட்டாயப்படுத்தி தான் திருமணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 2வது, தன்னோட குழந்தைகளை வந்து பாக்குறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கேன்,
அப்படி இருக்கும்போது என்னையே வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரஸ் மீட் கூட்டி சோசியல் மீடியாவில் தன்னோட பர்சனல் விஷயத்த கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு, உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எதையும் நீங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லியும் நம்ம ரவிமோகன் அவர்கள் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி இந்த விஷயத்த வந்து சோசியல் மீடியாவுக்கு கொண்டுட்டு வரதுனால இப்ப எல்லாரும் நம்ம இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இவர் வச்ச அலிகேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த அலிகேஷன்ஸ் நம்ம லீகல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். இவர் வந்து இப்படி சோசியல் மீடியாவுல எடுத்துட்டு வந்து தன்னோட குழந்தைங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் வந்து பதில் சொல்ல போறது கிடையாது, இல்ல மக்கள் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்க போறது. இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து கோர்ட்ல தான் இருக்கு. கோர்ட்டை அப்ரோச் பண்ணாதான் அதுக்கு உண்டான ரெமெடிஸ் கிடைக்கும். இது வரைக்கும் வந்து உங்க குழந்தைங்களோட செலவுகள் அனைத்தையும் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? டைவர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த டைவர்ஸ்லயே நம்ம ரவிமோகன் அவர்கள் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எனக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கலாம். 2 days ஒன்ஸா இல்ல வீக்லி ட்வைஸா இல்ல மந்த்லி ஒன்ஸ், என்ன மாதிரி உங்களுக்கு உங்க குழந்தைங்களை பார்க்கணும்னு தோணுதா, இல்ல வீடியோ கால்ல பேசணும்னு தோணுதா, போன் பேசணும்னு தோணுதா, எல்லாத்துக்குமே லீகல் ரெமடிஸ் இருக்கு. நீங்க லீகலா அப்ரோச் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எனக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீதிமன்றமே அந்த ஒரு உத்தரவு உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்படி இல்லையா, ரவிமோகன் அவர்கள் வந்து கார்டியன் ஓபிக்கு போகலாம். அதாவது கார்டியன்ஷிப் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் கீழே நீங்க ஓபி ஃபைல் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கஸ்டடி கேட்டிருந்திருக்கலாம். அதுவும் நீங்க கேட்கல. அதுவும் கேட்காம மீடியாஸை கூப்பிட்டு தன்னோட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி இதனால நீங்க அவ்வளவு குழந்தைங்க மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரவிமோகன் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனநிலையை பத்தி யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும். குழந்தைங்களோட மனநிலைமை ஆல்ரெடி குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது தன்னோட இந்த பிரஸ் மீட் வந்து குழந்தைங்களை எந்த வகையான மனநிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத வந்து ரவிமோகன் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கவே மாட்டாரு. ஆனா இன்னொரு விஷயம் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கெனிஷா அவர்கள் வந்து சென்னை விட்டு போயிட்டாங்க. கெனிஷா அவங்க சென்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, ஆனா முழுக்க முழுக்க இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெனிஷா அவர்கள் சென்னையை விட்டு, அதாவது பிரேக்கப் பண்ணி சென்னையை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற பர்ஸ்ட் அவுட் ஆகிதான் ரவிமோகன் அவர்கள் இந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியும். நம்ம வந்து இத கற்பனையாதான் சொல்றோம். ஆனா பட் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்க 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரவிமோகன் அவர்கள் வந்து கெனிஷா தன்னோட பெண் தோழியான கெனிஷா அவர்களுக்கு நிறைய சைபர் புல்லிங் கொடுத்திருக்காங்க. அது வந்து இவங்க தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் ஆர்த்தி தரப்புல இருந்தா நிறைய சைபர் புல்லிங் வந்திருக்கு அப்படிங்கிற நேம் எக்ஸ்போஸ் பண்ணாம நிறைய சைபர் புல்லிங் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஜெனரலாவே நம்ம சோசியல் மீடியா இன்ஃபுளுசருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே போதும் இல்லையா, எல்லாத்தையும் அவங்களே கற்பனை பண்ணி இது இப்படிதான் நடந்திருக்கும் அது அப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஊதி பெருசாக்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம கெனிஷா அவர்களுடைய ரவிமோகன் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தவறுதலா போர்ட்ரைட் பண்ணி அவங்கள வந்து அதாவது இன்னொருத்தரோட மனைவியை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்து அவங்கள கேவலமா சைபர் புல்லிங் பண்ணிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன் பண்றாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட லைஃப்குள்ள நுழையவே யாருக்கும் ரைட்ஸ் இல்லாத போது அவங்கள பத்தின ஒரு விஷயங்களை அவதூறை வந்து பரப்புறது வந்து அவங்களோட பெண்ணியத்தை களங்கப்படுத்துறது மாதிரி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கெனிஷா அவர்கள் வந்து என்ன மாதிரியான லீகல் ஆஸ்பெக்ட், அவங்களுக்கு சைபர் புல்லிங் நடந்திருக்கு, அதே இதை நம்ம இருக்கிறோம், நம்மளோட கன்சென்ட் இல்லாம ஒரு ஃபேக் ஐடிஸ்ல இருந்து நமக்கு வந்து பேடான அபியூசிவ் மெசேஜஸ் எல்லாம் வருது, நம்மளோட போட்டோஸ் இல்ல நம்மளை பத்தி அவதூறுகளை வந்து பரப்புறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைபர் கிரைம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் செல் தனியாவே இருக்கு. அந்த சைபர் கிரைம்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஐடியில இருந்து அந்த மெசேஜஸ் அபியூசிவ் மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே போல இங்க ஒரு பர்சன் வந்து ஒருத்தரோட நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மேல வச்சு அவங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ற மாதிரி சில பரப்புரைகளை வந்து பரப்பினாங்க அப்படின்னா அவங்க லீகலி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணி டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரியான ரெமடிஸும் அவங்களுக்கு இருக்கு. அதையும் அவங்க வந்து
தொடர்ந்து கையாளலாம். ரவிமோகன் அவர்கள் என்ன பண்ணலாம், கெனிஷா அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சைடு ஆர்த்தி அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒருவேளை இங்க ஆர்த்தி அவர்கள் வந்து உண்மையிலேயே தன்னோட மேரேஜ் லைஃப்ல ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு, அந்த பிரிவு வந்து இவர்களாலதான் ஏற்பட்டிருக்கு, அதாவது கெனிஷா அவர்களாலதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுமே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் சூட் ஃபைல் பண்ணலாம். அதாவது ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து சிவில் டாட்டு. அதாவது எப்படின்னா ஏலினேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தேர்ட் பர்சன் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு அதனால இந்த கப்பிள்ஸுக்கு வந்து ஒரு மென்டல் டிப்ரெஷனையோ இல்ல அவங்களோட திருமண வாழ்க்கை முறிவுக்கோ அவங்க காரணமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் மேல இந்த பாதிக்கப்பட்ட நம்பர்ல யாராவது ஒருவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இவங்க போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அழகா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க லைஃப் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய செலிபிரிட்டிஸோட லைஃப்லையும் பார்த்துருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 1 year வாழ்றாங்க இல்லை 2 years வாழ்றாங்க, மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா அழகா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிறது கிடையாது. பட் ரவிமோகன் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற மனநலன் ஆல்ரெடி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தான் மன வாழ்க்கையிலேருந்து வெளியில வந்து இப்பதான் ஒரு 2 years நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் என்னோட வாழ்க்கையை ஒரு நரகத்துல வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படியே தொடர்ந்து இதே மனநிலைமையில வந்து ரவிமோகன் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்க டிப்ரெஷனுக்குள்ளதான் போவாரு. பெஸ்ட் ஐடியா டு ரவிமோகன் அவர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் தெரியும். நமக்குள்ளே பொறுத்த வரைக்கும் யாரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் போய் கருத்தை சொல்லக்கூடிய அருகதையோ உரிமையோ யாருக்கும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்க சம்பந்தப்பட்டது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ யாருக்கு எப்படி வாழணும்னு பிடிச்சிருக்கோ அப்படி வாழலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதருக்கும் தனி சுதந்திரம் ஒன்று கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்கு. ஸோ மற்றவங்களோட சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலையும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட பாதிப்பை ஏற்படுத்துற உரிமையும் வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி மெசேஜஸை பாஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களோட ஃபேக் ஐடிஸை கிரியேட் பண்ணி அடுத்தவங்களோட லைஃபுக்குள்ள போய் அவங்கள அசிக்கப்படுத்துற மாதிரி கமெண்ட்ஸை போட்டு அதுல சந்தோஷப்படுற நபர்கள் வந்து நம்மளை யாரு கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ஃபேக் ஐடிஸா யூஸ் பண்றோம், நம்ம ஃபேக் ஐடிஸ்லயே நம்ம இந்த மாதிரி அபியூஸான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கிரேட்டா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த விஷயம் வந்து சைபர் கிரைமுக்கு போயிருச்சு அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் எந்த மூலையில இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஐபி அட்ரஸ் வழியா கண்டுபிடிக்கப்பட்டு உங்களை தூக்கி உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நாகரிகத்தை ஃபாலோ பண்ணுங்க.